மாறன் வீராசிரியில் இப்போ ஒரு அட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் நான் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. மாறன் வந்து கொசுக்கடியில் அப்படியே வந்து கையை காலை வந்து சுரிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல என்னடா அது இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சுங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறப்ப கொஞ்ச நேரத்தில் வந்து கொசு கடிக்காமல் இருக்குது. என்ன இதுன்னு சொல்லி கண்ணை திறந்து பார்க்குறாப்புல அந்த இடத்துல மாறன் பார்த்தா வயசான ஒரு பெரியவர் வந்து தட்டை வச்சு விசிறிக்கிட்டு இருக்காப்புல. என்ன பெரியவரே, நீ எதுக்குப்பா விசிறிக்கிட்டு இருக்க? நீ கஷ்டப்படுறதெல்லாம் நான் ஆரம்பத்துலேருந்து பார்த்துட்டு இருக்கேன்ப்பா, அதனால தான் அப்படின்னு சொல்லி மாறனுக்கு வந்து பாசிட்டிவாக பேசுகிறாங்க. பெரியவரே, என்ன தப்பு பண்ணிட்டு இங்கே வந்த? நான் எந்த தப்புமே பண்ணலப்பா, எங்கேயோ ஒரு இடத்துல கை நாட்டு வைக்க சொன்னாங்க, வச்சேன். கடைசியில் வந்து 15 வருஷமாக நான் உள்ளே இருக்கேன். நீ வெளியில் போகணுன்னு ஆசைப்படலையா? போகணுன்னு தான் ஆசை. என் பொண்ணு இருக்கா, அவளுக்காவது போகணும். ஆனால் எப்படிப்பா வெளியில் போகிறது? அதெல்லாம் நடக்காத காரியம். இன்னொரு 10 வருஷம் உள்ளே இருந்துட்டா அதுக்கப்புறம் நானே வந்து வெளில வந்துடுவேன். சரி, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். நீ என்ன தப்பு பண்ணங்கிற மாதிரி மாறன்ட்ட பார்த்து கேட்குறாரு வயசானவர் பெரியவரே. நானா தியாகம் செஞ்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு இன்டெரக்டாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன். ஆமாம்ப்பா, தியாகம் செய்கிறவன்லாம் கடைசியில் இங்கே தானே வந்து ஆகணும். பழி ஒரு பக்கம் பாவம் ஒரு பக்கம்னு சொல்லுவாங்களே. ராமச்சந்திரன் வந்து ஏதோ ஒரு ஏரியாவில் வந்து ஃபீல்டு ஒர்க் பார்த்துட்டு இருக்காப்புல. கரண்ட் வரலனா ரெடி பண்ணி தருவார். பஞ்சாயத்து சைட்லேருந்து வாட்டர் கனெக்ஷன் வரலனா அதுவும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் வந்து கவுன்சிலரை பார்த்து எல்லாத்தையும் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ராஜேஷோட அம்மா இருக்காங்களே, அவங்க வந்து ஒரு பெரிய கல் எடுத்து கரெக்டாக அவர் மேலே வந்து அடிச்சிட்டாப்புல. ரெட் கலர் வந்துகிட்டு இருக்கு. யார் அது இப்படி அடிச்சதுன்னு பார்த்தா நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னு திட்டுறாங்க. ஐயாவை பற்றி என்ன சொல்கிறீங்க? யாரும் எந்த வார்த்தையும் பேசக்கூடாதுன்னு சொன்னோன்னே அமைதியாக இருக்காங்க. உன் குடும்பத்தை பற்றி பேசினோன்னே டிரைவர் மணிலேருந்து எல்லாரும் வந்து நிற்கிறாங்களே. நான் பெற்ற ஒரே ஒரு பையன், அவனை பாதிலேயே வந்து அமுச்சு வச்சுட்டு என்னோட சங்கதியே இல்லாமல் ஆக்கிட்டியே. அப்படி இருக்கும்போது நான் எந்த அளவுக்கு கோவப்படணும்? சொன்னாலே உங்களுக்கெல்லாம் கோவம் வருதா? ரோசக்காரனா நீ எல்லாம் பண திமிரில் எப்படி வேணான்னு இருக்கலாம்னு நினைக்கிறவையா? நாங்கள் என்ன அப்படியா? கல்யாணம் வந்து செஞ்சு பார்த்து என் பையனுக்கு அழகு பார்க்கலான்னு நினைக்கிறதுக்குள்ளே அவனை பாதிலேயே வந்து அமுச்சு வச்சிட்டிங்களே. உன் பையன் நிதானம் இல்லாமல் ஆகி அவன் கார் ஓட்டிகிட்டு வந்து என் பையனை வந்து அமுச்சு வச்சுட்டான். ஃபஸ்ட்டு டிரைவர் மணியை தூக்கி உள்ளே வைக்கலான்னு பிளான் பண்ணிங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு எங்கள் ஆளுங்க வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணனால தான் உன் பையனை வந்து இங்கே ஒப்படைச்ச. என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி மண்ணெல்லாம் தூக்கி போட்டுட்டு அப்படியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல ராஜேஸ்வரம் அம்மா, விடுங்க, பாதிக்கப்பட்டவங்க இப்படி தான் பேசுவாங்க. அவங்க சொன்ன வார்த்தையும் உனக்கு சுருக்கு சுருக்குன்னு இருந்தா, அவங்க சொன்ன வார்த்தையெல்லாம் நம்ம குடும்பத்தினால தான் அவங்க அனுபவிச்சிருக்காங்க. தன்னந்தனியாக ஆகி நிற்கிறாங்க. ஒரே ஒரு பையனை வந்து பெற்றுட்டு இப்போ அவங்களும் இல்லாமல் சங்கதியே இல்லாமல் இருந்துச்சுன்னா அது எவ்வளோ பெரிய பாவம். அதனால் இதெல்லாம் விட்டு தள்ளுங்க. நீங்கள் ஆசைப்பட்டபடியே பைப் லைனு, இபி லைனு எல்லாத்தையும் நான் வந்து கவுன்சிலர்கிட்ட பேசி வர வச்சுறேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் சோகமாக வந்து போகிறாங்க. வள்ளிக்கிட்டையும் வீட்டில் இருக்கிற யார்கிட்டையும் எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு அப்படி வந்து ஓட்டிகிட்டு வந்துடுறாங்க பிளாஸ்டர்லாம். ஒரு பக்கம் ராஜேஷோட அம்மா வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க, பாண்டியனோட வீட்டுக்கு. அங்கே வந்து நான் ராமச்சந்திரனை போட்டு அடி அடின்னு அடிச்சுட்டு மண்ணெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு வந்துட்டேன். ஏன் தேவையெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி வீராலேருந்து கேட்குறாங்க. பின்ன நம்ம பசங்களே இல்லாமக்கிட்டாங்க. கல்யாண வீடு மாதிரி பளிச்சுன்னு இருக்கிற வீட்டில் வந்து இப்படி இருட்டாக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப சோகமாக வந்து ராஜேஷரோட அம்மா வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அத்தை பண்ணது எல்லாமே தப்பு தான். அவங்க பாதிக்கப்பட்டவங்க. இருந்தாலும் ராமச்சந்திரன் ஐயா வந்து எவ்வளோ வந்து போராடினாங்க ராஜேஷை வந்து மீட்டெடுக்கிறதுக்காக. அது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பைக்கில் வந்துகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம வீரா வள்ளி மாட்டுக்கும் இருக்காங்க. யாருமா நீ, உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது பாண்டியன் இருக்காருல்ல, ஆமாம் ஆட்டோ டிரைவர் பாண்டியன், அவரோட தங்கச்சி தானா? அப்படியாம்மா, உள்ளே வாமா உள்ளே வாமான்னு சொல்லி அந்த இடத்துல உள்ளே கூப்பிடும்போது தான் கேஷுவலாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ராமச்சந்திரன் வந்து வீட்டுக்கு வரப்போ மணிக்கிட்ட வந்து கட் அண்ட் ரைட்டாக சொல்லிடுறாங்க. வீட்டில் இந்த சமாச்சாரம் எதுவுமே தெரியக்கூடாது. ராஜேஷ் சம்மந்தப்பட்ட விஷயமும் அவங்க அம்மா இது மாதிரி கல்லை தூக்கி அடித்தது நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன்னு சொன்னோன்னே, அண்ணா இவங்க வந்திருக்காங்கண்ணே பாண்டியனோட தங்கச்சி அப்படின்னு சொல்லும்போது, அண்ணா தலையில் என்ன காயம் பட்டிருக்கு சொல்லுண்ணே, யாரும் எதுவும் கல்லால் அடிச்சிட்டாங்களா? இல்லைண்ணே, பெருசாலாம் ஒன்றும் காயெல்லாம் படலை அப்படின்னு சொல்லி வள்ளிக்கிட்ட சமாளிக்கிறாங்க. கிரிக்கெட் விளாண்டுட்டு இருக்கப்ப பந்து வந்து பட்டுருச்சு, மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல என்னண்ணே பந்து பட்ட மாதிரி தெரியலையே, கல் பட்ட மாதிரி தானே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, வந்தவங்களுக்கு காஃபியெல்லாம் கொடுக்க மாட்டியா? நீ போய் அந்த ஆர்டிஓ வந்து பார்க்க போனோம், முக்கியமான டாக்குமெண்ட்லாம் இருக்குல்ல, போய் எடுத்துருவான்னு சொன்னோன்னா வள்ளி மாட்டுங்க மாடிப்படியில் ஏறுறாங்க. ராஜேஷோட அம்மா இது மாதிரி பண்ணதுக்கு எங்களால் மன்னிப்பு தான் கேட்க முடியுது. நீங்கள் ஏகப்பட்ட உதவியெல்லாம் செஞ்சுருக்கீங்க ராஜேஷை காப்பாற்ற, அது அந்த அம்மாவுக்கு வந்து தெரியாது அப்படின்னு சொல்லும்போது வள்ளி இதெல்லாம் கேட்டுட்டாங்க. ராஜேஷோட அம்மா தான் இப்படிலாம் பண்ணாங்களா? அவங்களுக்கு மனசாட்சி இருக்கா இல்லையா? தப்பு பண்ணது நம்ம. அவங்க சாபம் கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமா? அவங்க பாதிக்கப்பட்டவங்க அது மாதிரி தான் பண்ணுவாங்க. உனக்கு கல்லால் என் மேலே பட்டதுக்கே உனக்கு சோகமாக இருக்க. அந்த குடும்பத்தை ஏதாவது ஒன்று சொல்லணுங்கிறியே, திட்டணுங்கிறியே. அந்த குடும்பத்தையும் வந்து நம்ம பையன்தான் இல்லாமாக்கிட்டான். அப்போனா அவங்க என்ன அளவுக்கு நம்ம மேலே வந்து கோவத்தில் இருப்பாங்க. அதோட வெளிப்பாடு தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் ஐயா, என்னென்ன எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்தா போவியா?
நீ விடுவா, நீ நான் சொன்ன ஃபைலை மட்டும் எடுத்துருவான்னு சொல்லி மாடிக்கு வந்து அமுச்சு வச்சிடுறாங்க வள்ளியை. சார் மன்னிச்சிருங்க சார், ராஜேஷ்க்கு நீங்கள் ஏகப்பட்ட உதவிலாம் பண்ணியிருக்கீங்க, அந்த அம்மாவுக்கு வந்து தெரியாது, அதனால் இந்த விஷயத்தை அப்படியே விட்டுருங்கிற மாதிரி கேஷுவலாக சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு போகிறாங்க அந்த இடத்துல. பாத்தியா இந்த சின்ன வயசில் எவ்வளோ பக்குவமாக நிதானமாக இருக்கா. அவளுக்கு என்ன 25 வயசு 22 வயசு இருக்குமா, அண்ணனை இழந்திருக்கா. அது மட்டும் இல்லாமல் நம்ம தான் காரணம் தெரிஞ்சிருந்து நம்ம மேலே வந்து கோவப்பட்டு ஆத்திரப்படாமல் அமைதியாக சாஃப்டாக பேசிகிட்டு இருக்கா. ஒரு பொண்ணுங்க வந்து வீட்டில் இது மாதிரி சாஃப்டாக எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பக்குவம் இருந்தாலே அந்த வீடு எவ்வளோ பெரிய பிரச்சனையும் வந்தாலும் சோலோவாக வந்து சமாளிச்சிருவாங்க. அதே மாதிரி தான் இந்த பொண்ணும், இந்த பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கையே அமையட்டும் கடவுளை வந்து வேண்டிக்கிறாங்க. அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் ஐயா ராஜேஷோட அம்மாவை பார்க்குறதுக்காக வராங்க. அத்தை நிலைமையெல்லாம் புரிஞ்சுக்கங்க, நம்ம வீட்டில் எல்லாமே வந்து நிலைமையெல்லாம் சரியாகுங்கிற மாதிரி தான் பாசிட்டிவாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னால் தாங்க முடியல, என் பையனுக்கும் உன் தங்கச்சிக்கும் அக்காவுக்கும் கல்யாணம் நடக்க வேண்டிய நேரத்தில் இது மாதிரிலாம் ஒரு பிரச்சனை வந்துடுச்சு, இந்த பிரச்சனையை எப்படி தான் சமாளிக்க போகிறேன்னு தெரியலங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டவனு வந்து பேரதிர்ச்சியாக நிற்கிறாங்க அந்த இடத்துல. ராஜேஷோட அம்மா, என்னம்மா சமாளிச்சிடலான்னு சொல்கிற, ஆனால் என்னால் மனசுக்கே கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கேஷுவலாக வந்து வெளியில் வராங்க. ஒரு பக்கம் வந்து ராஜேஷ் வந்து இது மாதிரி பண்ணிட்டாங்க, பாண்டியன் இது மாதிரி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஏகப்பட்ட ஆட்டோ டிரைவர்லாம் வந்து வீராக்கிட்டையும் கண்மணிக்கிட்டையும் பேசுகிறாங்க. நம்ம எதாவது ஒன்று பண்ணிடலாம், எனக்கு என்ன செய்கிறதுனே தெரியல, ரொம்ப கோவம் அதிகமாக வருது, நம்ம கிட்ட வந்து 4-5 பேர் வந்து உள்ளே இருக்காங்க, அவங்கள வச்சு அந்த மாறனை வந்து அமுச்சு வச்சிடலாமா, எதுக்காக இப்படி பண்ணுறீங்க, என் அண்ணன் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை பாசம்லாம் இதுதான் காரணமா, எங்களால் தாங்க முடியல, நேற்று கூட சிரித்து பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்தான் பாண்டியன், இன்றைக்கி இல்லாமல் ஆயிட்டான், முழுக்க முழுக்க காரணம் அவனோட அலட்சியம்தான், அவன் இருக்கணுமா, அதனால தான். இப்போ நீங்கள் தப்பு பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும், உங்கள் ஃபேமிலியை பற்றி நீங்கள் யோசிக்க மாட்டீங்க, நான் உங்களை அண்ணன் தான் கூப்பிட்றேன், பாண்டியனாக இருந்தால் என்ன சொல்லுவாப்புல, நீங்கள் தப்பு பண்ணுறதா இருந்தால் கூட இதெல்லாம் பண்ணாதீங்கடா தப்புடா அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் கேட்குறதா இல்லவே இல்லை, நான் உங்களை அண்ணன்னு கூப்பிட்டுட்ருக்கேன், அதை ஏன்டா கூப்பிட்றோங்கிற மாதிரி சொல்லிடாதீங்க, அதுக்கப்புறம் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி தான் வீரா வந்து பேசுகிறாங்க. போய் ஃபேமிலியை பாருங்கள், சரிங்களா, நீங்களும் என்னோட அண்ணன்கள் தான், குடும்பத்தை பாருங்கள், நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு பெரிய மலை போல் இருக்கீங்க, இப்போ எங்கள் அண்ணன் இல்லாதது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், உங்களுக்கே இப்படி இருந்துச்சுன்னா அண்ணன் இருந்துட்டு இப்போ இல்லைன்னு என்னால் ஜீர்ணிக்கவே முடியல, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது கண்மணிக்கு சமக்கவும் வருது. அப்போனா வீரா இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டா, நம்ம இந்த ஆட்டோக்காரங்கள்ட்ட பேசி எல்லாத்தையும் வந்து நம்மளே செஞ்சு விட்டுலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம கண்மணி வா வண்டியில் ஏறி போகலான்னு சொன்னோன்னே, ஆனால் இங்கே நிற்காதீங்கண்ணா, இந்த எண்ணத்தோட செயலோடு இருக்காதீங்க, வண்டி எடுத்துகிட்டு கிளம்புங்கன்னு சொன்னோன்னா ஆட்டோ டிரைவர்லாம் எடுத்துகிட்டு வண்டி எடுத்துகிட்டு அப்படியே டேர்னிங்கில் வந்து திரும்புகிறாங்க. ஒரு பக்கம் கண்மணி வந்து அப்படியே திட்டமிட்டுட்டு இருக்காங்க. அப்போனா நம்ம செய்ய முடியாத ராஜேஷோட அம்மா வந்து கல்லால் அடித்தாங்க, நம்ம இந்த ஆட்டோ டிரைவர் வச்சு எதாவது பண்ணிடலாங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க கண்மணி. அந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்ப்போம்.